உயர்கல்வியில் தமிழகம் மேலும் முன்னுக்கு வரக்கூடாது என்பதற்காக ஆளுநர் முட்டுக்கட்டை போடுவதாக உயர்கல்வித்துறை அமைச்சர் கோபி செழியன் குற்றம் சாட்டியுள்ளார். தஞ்சை மாவட்டம் கும்பகோணம் அருகே கிருஷ்ணாபுரத்தில் நியாய விலைக் கடையை அமைச்சர் கோபி செழியன் திறந்து வைத்தார். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மத்திய அரசு பள்ளிக்கல்வித்துறைக்கு தர வேண்டிய பணத்தை தர மறுத்தாலும் நிர்வாகத்திறன் மூலம் கல்வி மற்றும் தொழில்துறையில் முன்னணி மாநிலமாக தமிழகத்தை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மாற்றியுள்ளார் என்று தெரிவித்தார். தமிழகம் உயர்கல்வியில் முன்னணி மாநிலமாக திகழ்வதை தமிழக ஆளுநரால் ஏற்க முடியவில்லை. அதனால்தான் பல்கலைக்கழக மசோதாவிற்கு ஒப்புதல் அளிக்காமல் குடியரசுத் தலைவருக்கு அனுப்பி வைத்துள்ளார் என்றும் குற்றம் சாட்டினார். ஒரு மாநில கவர்னர் ஒப்புதல் தர வேண்டிய பல்கலைக்கழக பிரச்சனையை அகில இந்திய பிரச்சனையாக்கி ஜனாதிபதிக்கு அனுப்பியிருப்பது என்பது இன்னும் ஆளுநர் தமிழ்நாட்டை வஞ்சிக்கிறார், தமிழ் மக்களை வஞ்சிக்கிறார். உயர்கல்வி உயர்ந்த நிலைக்கு வரக்கூடாது என்பதற்கு ஆளுநர் முட்டுக்கட்டை போடுகிறார் என்பதற்கான அடையாளம்தான் தான் ஒப்புதல் தர வேண்டிய கலைஞர் பல்கலைக்கழகத்தினுடைய கோப்பை ஜனாதிபதிக்கு அனுப்பியிருப்பது மக்கள் புரிந்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு மாநில கவர்னர்